ஜெய்பீம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? எங்கள் சார் வந்துட்டு போனார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விபி சார் அட்டகத்தி படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவை எனக்கு கொடுத்தவர். சுரேஷ் அண்ணன் படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். நான் ரொம்ப கோவமாக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். என்னுடைய கோவத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பேர் வந்து கீரமுல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா அப்படி நெருக்குன்னு குத்துனாலே கோவம் வரும் எங்கள் தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் அம்மா அடிக்கடி என்னையும் அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, கீரமுல்லு மாதிரி கோவம் வருதுடா அவனுக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு கோவத்தோடு வந்தவன் நான். ஆனால் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு சினிமாவுக்குள்ளே வந்தவொடனே வந்து தகப்பன் சாமின்னு ஒரு படம் ஃபுல் லென்த்தாக அந்த படம் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. அதுதான் சினிமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லா விதமான அனுபவங்களும் நிறைந்த ஒரு படம் அது. ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து சென்னை 28. அப்படியே டோட்டலாக எது சினிமான்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதை அப்படியே மாற்றி வேலை செய்கிறதும் சரி, கதையும் சரி, புதுசாக ஒரு லைஃப்பை உண்டாக்குன ஒரு படமாக எனக்கு வந்து இருந்தது. அண்ட் வந்து சென்னை 28 வந்து நான் எல்லா வேலைகளும் நான் செஞ்சேன். நான் ஒரு படத்தை வந்து கோபம் இல்லாமல் அன்பாக சிரித்து சந்தோஷமாக எடுக்க முடியும். அந்த படம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்ச படமாகவும் மாறும். அப்புறம் வந்து சினிமா என்பது வந்து ஒரு ரசனை சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஏற்கனவே மக்கள் மனதில் புகுத்தப்பட்ட இல்லை மக்கள் விரும்புகிற ஒரு கமர்ஷியல் யுக்தி அப்படின்றத வந்து உடைச்சி வெற்றி பெற்ற படம் தான் வந்து சென்னை 28. அதை எடுத்த விபி சார் தான் என்னுடைய கோவத்தை எல்லாத்தையும் மாற்றி ஒரு ஜாலியாக ஒரு படம், ஜாலியாகவும் நீ அமைதியாகவும் ஒரு படத்தை உன்னால் எடுக்க முடியும், எல்லாரையும் வந்து ஜாலியாக அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கி உன்னால் படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த லேர்னிங்லேருந்து தான் என்னுடைய கோவங்கள் வந்து மாற்றி வெறும் படைப்பில் வந்து என்னுடைய கோவத்தையும் மக்கள்கிட்ட வந்து வேலை செய்கிற இடத்துல மனிதர்கள்கிட்ட வந்து நம்ம இருக்கிற சுவாபத்தை வந்து டோட்டலாக மாற்றிக்கிற தன்மையும் வந்து விபி சார் கிட்ட இருந்து தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சார் வந்து இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வந்து அவருடைய அன்பையும் நன்றியும் வந்து தெரிவித்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய பிஸியான ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்காக வந்திருந்தார். ஸோ அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தான் வரும். இன்னொன்று சினிமாவில் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து வரப்போ கல்யாணம் ஆகாமல் ஒரு யங்ஸ்டராக சின்ன வயசுலேயே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நாங்கள் வந்து வந்துட்டோம். சுரேஷ் அண்ணா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு பெரிய மெச்சூர்டான ஒரு கேரக்டராக வரப்போ, ஸோ கல்யாணம் ஆகிட்டு வந்தாலுமே வந்து சினிமாவில் என்ன பண்ணுவோன்னா, கல்யாணம் ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியாது, கல்யாணம் ஆகிட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ளே இருந்தது. ஏன்னா தகப்பன் சாமி நான் ஒர்க் பண்ணுறப்போ கூட ஒரு அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த அண்ணன் கஷ்டப்படுறதுக்கு மெயின் ரீசனே அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் ஏதாவது ஒரு தப்புனாலுமே வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ அதனால தான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து ஒரு பெரிய வார்த்தை போட்டே இருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சுரேஷ் அண்ணாவோட பசங்கள்லாம் அவர் வரப்பே வந்து அவங்க பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்க. இப்போ எங்கள் டீம்லேயே வந்து ரொம்ப மூத்தவர்னா வந்து சுரேஷ் அண்ணன் தான். ஸோ அவர் அப்படி உள்ளே வரப்போ அவரை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குதுல்ல, அதை பிரேக் பண்ணி அவர் உள்ளே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப தனியாக ரிசர்வ்டாக தான் இருப்பார் ஃபஸ்ட்டு. இப்போ நான் பிச்சுமணி ஸ்ரீபதி எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே இருப்போம். ஆனால் சுரேஷ் அண்ணா கொஞ்சம் வெளியவே இருப்பார். கொஞ்சம் ஃபஸ்ட் டைமில் வரப்போ கொஞ்சம் ரிசர்வ்டாகவே இருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய என்ன சொல்கிறது, ஒரு அன்பும் அந்த ஸ்பான்டேனியஸான ஒரு காமெடி சென்ஸும் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ரசிகத்தன்மையை வந்து உருவாகுச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் அவர் கூட வந்து நாங்கள் ரொம்ப நெருங்கி வந்து பழக ஆரம்பித்தோம். அண்ட் அவர் எப்பவுமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருவாரு. அவங்க வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே வந்து வாழை இலையை பெருசாக போட்டு வந்து எல்லா விதமான கறியும் வச்சு அப்படியே சோத்தை வந்து நிறைய கொட்டி சாப்பிட சொல்லி அவ்வளோ அன்பை வந்து கொடுக்குற ஒரு குடும்பமாக வந்து சுரேஷ் அண்ணா குடும்பம் தான். அவங்க அம்மா வந்து பயங்கரமாக வந்து சாப்பிட சொல்லுவாங்க, அன்னிங்க பயங்கரமாக சாப்பிட சொல்லுவாங்க. சஞ்சய் அவங்க பசங்க நீங்கள் இப்போ கூட போனீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அவ்வளோ உரிமையாக வந்து அங்கிள்னு கூப்பிடும். லைக் வந்து நமக்கு வந்து அந்த உறவு மேலே இருக்கிற ஒரு பெரிய பற்றே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட நான் வந்து அந்தளவுக்கு க்ளோஸாக பேசிக்கிறேன்னா அதில் ஒரு சின்ன ஒரு இப்பன் பட்ஸ் இருக்கும். என்னால் வந்து அவ்வளோ க்ளோஸாலாம் இருக்க முடியாது. ஆனால் சுரேஷ் அண்ணனை பார்த்தா அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் வந்து அவ்வளோ க்ளோஸாக அவங்களால இருக்க முடியுது. அந்த உறவு அவங்களால குறிப்பாக சென்னையில் அவங்க இருந்த காலகட்டம் வந்து ஃபுல்லாக வயல்வெளிகள் நிறைந்த ஒரு KK நகரில் வசிச்சிருந்த ஒரு ஆள் இன்னைக்கு வந்து முழுக்க பில்டிங்காக மாறி போன ஒரு இடத்துல வந்து அந்த பில்டிங்குள்ளே தங்களுடைய உறவை வந்து அந்த குடும்ப உறவை
வந்து காப்பாற்றிக்கிட்டு அதை அவங்க வந்து அதை கொண்டாடுற விதம் இருக்குதுல்ல, அது வந்து பயங்கரமாக நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருந்தது. அண்ட் அதுவுமே அவர் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்குச்சு. அவர்கிட்ட நான் எப்பவுமே வந்து ஒரு ஒர்க்கராக நான் டீல் பண்ணதே ஒரு அண்ணனாக தான் நான் அவரை எப்பவுமே நான் வந்து பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே எங்கள் டீமில் எல்லாருக்குமே வந்து சுரேஷன் ஏதாவது பிரச்சனைனா சுரேஷன் சொல்லுவார். அவர் டிமாண்ட் இல்லாத ஒரு பர்சன். அவருக்குன்னு ஒரு தேவையோ இல்லை எனக்கு இது வேணும் இது வேணாம் இல்லை நான் இப்படி தான் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டுன்னு வருவார், ஒர்க் பண்ணுவார், பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார். அண்ட் வந்து அவர் சொன்ன மாதிரி தான், இப்போ வெங்கட் பிரபு சார் கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அது வேற ஒரு சூழல், இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அப்படியே டிஃப்ரெண்ட்டான வேற ஒரு சூழல். முழுக்க புத்தகம் படிக்கிறது, வாசிக்கிறது, சினிமாவை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறது, வேற ஒரு டிஸ்கஷன் இங்கே நடக்கும். அது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தாலுமே அவர் இதுக்குள்ள வந்து இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டது இருக்குல்ல. இப்போ அவரோட இந்த படத்துல நம்ம அதை வந்து ஜேபிபியில் வந்து நமக்கு அது ரொம்ப கிளியரா வந்து தெரியும். உண்மையிலேயே வந்து அது சூப்பரா அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து அவரோட ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது ஏன் பண்ணல அப்படின்னு, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், பயங்கரமா கமர்ஷியலா இருக்கும், ரொம்ப காமெடியா இருக்கும். ஆனா அதுல எனக்கு ஏன் பிடிக்கலன்னா அது வந்து ஒரு ட்ரக்கை மையப்பட்டு இருக்கிறதுனால இதுல நீளம்ல பண்ண முடியாதுண்ணா. ஏன்னா வந்து இது வந்து திடீர்னு இது வந்து ஒரு குளோரிஃபை பண்ற மாதிரி மாறிடும், அது ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி மாறிச்சுன்னா வந்து அதுதான் இந்த படத்துல. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணோட ஃபர்ஸ்ட் படம் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு விருப்பம் இருந்தது. ஆனா அந்த படத்துல இருக்கிற அந்த கண்டென்ட், அதாவது முக்கியமான ஒரு அந்த பேஸ் வந்து ஒரு ட்ரக் சம்பந்தப்பட்டு இருக்கிறப்போ வந்து அது வந்து ஒரு ஜாலியா மாறுறப்போ, ஸோ இதை நம்ம வந்து நீளம்ல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்து நான் சொல்றேன், இல்லைண்ணா இது வந்து டெஃபினட்டா நீளம்ல பண்ண முடியாது, ஆனா நம்ம வேற ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னொரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து அதை நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் அந்த படம் வந்து நின்றுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து நீளம்ல பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கதை கொடுனா, நீ இந்த உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு பொலிட்டிக்கலாலாம் எதுவுமே யோசிக்க வராது, இல்லை அவர் அந்த மாதிரியான கதைகளுக்குள்ளே அவர் போவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த ஜேபிபி கதையை அவர் சொன்னோடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இது வந்து எமோஷனல் உறவை பற்றி பேசுறது. டெஃபினட்டாக வந்து இது நீளம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும்னா, இது வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம இதை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து சுரேஷ் அண்ணங்கிட்ட நான் பேசினேன். ஸோ அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை நான் படிக்கிறப்போ எனக்கு என்ன ஃபீல் கிடைச்சதோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். ஒரு 3.5 மணி நேரம் வந்து ஒரு படத்தை வந்து அவர் எடிட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் எனக்கு படம் பார்த்து எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. பல இடங்களில் நான் வந்து சிரித்தேன், பல இடங்களில் நான் எமோஷனல் ஆனேன். அண்ட் வந்து உடனே வந்து அவங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு, சுரேஷ் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, சுரேஷ் அண்ணனுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக இருக்கும். நிச்சயமா இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன எமோஷனல் கிரியேட் பண்ணிச்சோ அது ஆடியன்ஸ் கிட்ட நிச்சயமா கிரியேட் பண்ணணும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட நான் வந்து காத்துட்டு இருக்கிறேன்னா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல என்ன மாதிரியான படங்கள் ஓடும் ஓடாதுன்றது வந்து ஒரு முன்முடிவோட நம்மளால அணுகவே முடியல. ஏன்னா ஒரு ரொம்ப ஆக்ஷனு, ரொம்ப அகோரித்தனமான ஒரு ரத்தம் தெரிக்கிற படங்கள் தான் வந்து இங்கே ஓடுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து அந்த படங்கள் வந்து எண்ணிக்கையில் இடமா வந்துட்டே இருக்கிறப்ப தான் மஞ்சுமல் பாய்ஸ், ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பெரிய வெற்றி படமா மாறுது. ஸோ மக்களுடைய ரசனையை வந்து நம்ம ஒரு இது இப்படிதான் இருக்குது, மக்கள் இதுதான் பிடிக்குது அப்படின்றத வந்து நம்மளால வந்து அதை ஸ்டீரியோடைப் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால இந்த ஜேபிபி படம் நிச்சயமா மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற, மக்களுடைய ரசனையை ரொம்ப இணைக்கிற, விரும்புகிற ஒரு படமா டெஃபினட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட இயல்பு தன்மை தான், ஒரு எளிமை தான். அந்த எளிமையை வந்து மக்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து திரைக்கதை பயங்கரமாக இருக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு, ஒரு நடிகருக்கு, ஹீரோவுக்கு ஒரு சாங்கு இல்லை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரையும் வந்து தனியாக பிரிக்காமல் ரொம்ப இயல்பாக சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப என்னடா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு தோணும். இப்போ செகண்ட் ஹாஃப் முடிகிறப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் வச்சு நம்ம எல்லாரையும் வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான படமாக நிச்சயமாக வந்து ஜேபிபி வந்து வந்திருக்கு. எனக்கு எங்கள் அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது இதுதான், நீ எட்ட படத்துல இதுதான் சூப்பராக இருக்குன்னு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அட்டகத்தி படம் பார்த்து முடிச்சோடனே எங்கள் அம்மாவுக்கு அந்த படம் புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா தான் சொன்னார், டே என் கதையை எடுத்து நீ படம் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. ஆனால் என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த படம் புரிஞ்சுதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா நான் எங்கள் ஊருக்கு போனோடனே கட்டி பிடிச்சி எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அந்த முத்தம் என்னன்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்றது தான். ஏன்னா அம்மா வந்து பிள்ளைங்க ஜெயிக்கிறத பார்க்குறது இல்லை, அதெல்லாம் எங்கள் அம்மா பார்க்குறது வந்து பயங்கரமான விஷயம். காரணம் வந்து எங்கள் அம்மா படாத பாடே கிடையாது.
அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்து பயங்கரமான உழைப்பாளி. 24 மணி நேரம் நடந்துகிட்டே இருப்பாங்க. தண்ணி வந்து இவ்வளோ பெரிய குண்டான தூக்கின்னு வருவாங்க. மூணு பிள்ளைங்க. நாங்கள் ஒருத்தர் கூட வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டோம். நான் வந்து கிரிக்கெட் ஆட போட்டுருவேன், எங்கள் அண்ணனுக்கு எங்கேயாவது போயிடும். என் தம்பி வந்து இப்படி போவான். லைக் வந்து எங்கள் தம்பி வந்து கடைக்கு போனோன்னா போயிடும். என் கடைக்கு போனால் வந்து ஏதாவது இது மிட்டாய் கிடைக்கும்ல. ஸோ நான் கடைக்கும் போக மாட்டேன். ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் சும்மா படிக்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து அப்பயே உட்காந்துருப்பேன். அதனால் வந்து எங்கள் அம்மா நீ பரிச்சு கூட இது மாதிரி படிக்க மாட்டேன், எதுடா சும்மா உட்காந்து படிச்சுன்னு இருந்தால் எங்கள் அம்மா வந்து கிண்டல் பண்ணுவாங்க என்ன. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வந்து இந்த தண்ணி கூட தூக்க விட மாட்டாங்க. போயிட்டு ஊர் தெருவில் போயிட்டு அந்த நல்ல தண்ணி கிணறுன்னு இருக்கும், அந்த கிணறுல போயிட்டு 3 குண்டா பெரிய பெரிய குண்டா நான் தலையில் தூக்கினேன், இடுப்பில் ஒரு குண்டான தூக்கினேன். எங்கள் அம்மா வருவாங்க. பயங்கரம். நான் பார்த்த மிகப்பெரிய வீரன் வந்து எங்கள் அம்மா தான். ஒரு பயங்கரமான பலசாலி எங்கள் அம்மா. அப்படியே அசால்ட்டாக வருவாங்க. அப்படியே என்னெல்லாம் தூக்கி போட்டு மெரிப்பாங்க. ஏதாவது தப்பு பண்ணா அடிச்சு ஓட விடுவாங்க. ஸோ அடிச்சுட்டு உடனே பயங்கரமாக அழுவாங்க. அப்புறம் வந்து ஈவினிங்காக போண்டா இடம் சுட்டு தருவாங்க. இதெல்லாம் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உட்கார வச்சு வந்து. ஸோ எங்கள் அம்மா பற்றிய நினைவுகளை வந்து என் பொண்ணு மகிழினி கிட்ட தான் நான் அதிகமாக பகிர்ந்துருப்பேன். நைட்டு தூங்குறப்போ வந்து என் பொண்ணு வந்து கதை கேட்கும். அப்பா கதை சொல்லுப்பா. யாரை பற்றி கேது? ஆயா பற்றி கதை சொல்லு. ஆயா உங்களை எப்படி அடிப்பாங்க அதை சொல்லு. ஏன்னா என் பிள்ளைங்க நான் அடிச்சதே இல்லை என் மகளை. ஸோ எங்கள் அம்மா வந்து அவ்வளோ பாடுகளை சுமந்து. ஸோ அப்பா வந்து குடிப்பார். ஸோ குடிக்கிற அப்பா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கும். அண்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்குது, எனக்கு சில கஷ்டமான நினைவுகளும் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு 1% கூட எங்களுக்கு வந்து கடத்தினதே கிடையாது. அது வந்து அந்த வலியை அந்த பெயினை வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ வந்து இருந்தாலுமே ஒரு சோகத்தையே எதுவுமே கடத்தாமல் எங்களை வந்து அதான் சொல்கிறேன், சோறை ஆக்கி போட்டு கறியாக ஆக்கி போட்டு மீனாக ஆக்கி போட்டு வந்து எங்களை வந்து சாப்பிட சொல்லி ஐயோ நான் பாக்கெட்டில் இட்லி போட்டுன்னு போயிடுவேன். நான் எங்கேயாவது விளையாட ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட்டில் போகிறப்போ வந்து கறி வாயில் போட்டுன்னு போயிடுவேன். நான் அந்த கறியை மென்று அப்படி அவ்வளோ வந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா நான் ஊர்லேருந்து கிளம்பி வரப்போ எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான், எப்பா நீ வந்து எப்படியானாலும் வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படிதான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி, எங்கள் அம்மா வந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்திருக்கு. எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லா அம்மாவுக்குமா தான், ஒரு தலித் குடும்பத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை கேட்பா, நீ எங்கே போனாலும் நீ யாருன்னு கேட்டால் சொல்லாதன்னு சொல்லுவாங்க, நீ என்ன கறி சாப்பிட்றன்னு கேட்டு இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் எங்கள் அம்மா சொல்லி என்னையும் அமிச்சாங்க. நம்ம பேசுறதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும். எப்போ போகிறப்ப டே ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜில் இப்படியெல்லாம் பேசுகிற, கத்தாதரா, சண்டை போடாதரா, யார்கிட்டே நீ எதுக்குடா இப்படி பண்ணுற, பயமாதரா, வயிற்றுல நெருப்பு கட்டினுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஒவ்வொரு முறையும். ஸோ அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பாவே அப்படி தான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமை. என் ஃபோட்டோ எப்போ ஏதாவது வந்து தினத்தந்தில் இதெல்லாம் வந்துன்னு வச்சுக்கேன், அதை கட் பண்ணி எடுத்து போயிட்டு அவர் ஆஃபீஸ்ல எல்லாம் போட்டு கடவுள் பயங்கரமாக பண்ணுவார். என் பையன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னு அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் கடைசி காலத்தில் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்போ ராஜராஜன் சொன்ன இஷ்யூவில் வந்து எனக்கு வந்து அந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டு இருந்தால் அந்த டென்ஷனில் அப்பா இருந்தார். அப்போ அப்பா மூக்கில் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவருடைய அப்பயும் என்ன பண்ணுறாருன்னா வந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காரு. அப்பா அப்போலோவில் வந்து இருக்கிறாரு, டிவியில் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு பெயில் வந்தது வந்து அதில் பார்த்துருக்காரு போல். பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. போனால் வந்து அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. டே இது மாதிரி வந்து உனக்கு பெயில் கிடைச்சதை பார்த்தாப்பா, நீ இது மாதிரிலாம் பேசாதப்பா, அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன்ப்பா நம்ம பேசலைன்னா வேறு யார்ப்பா பேசுவாங்க, நம்ம தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே வந்து அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே, அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே, அம்மா வந்து என்னை வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போனால் ரஞ்சம்மான்னு கூப்பிடுவாங்க. என்ன ரஞ்சம்மா, எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு இல்லை, அதனால் என்னை வந்து ரஞ்சம்மா தான் கூடுவாங்க. ஸோ அந்த ரஞ்சம்மான்னு கூப்பிட்றப்போ இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த 3 பிள்ளைங்கள டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததே கிடையாது. எனக்கு இன்னும் எங்கள் அம்மா மேலே பெரிய பொறாமல் இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க, என் தம்பி மேலே அவ்வளோ. என் தம்பி கூட தான் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வேணால் வரமாட்டாங்க. இங்கே வந்தாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நாள் இருப்பாங்க, 2 நாள் உடனே ஓடுவாங்க. வேலை இருக்குதுடா, நான் போகிறேன், என்னம்மா வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு நான் கேட்பேன். நான் இன்னைக்கு போயிட்டு வந்து அங்கே வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி கட்டணும்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா தான் அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி மண்ணு போட்டு, எப்போ மண்ணு போட்டுனாடியே காசு அனுப்படா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து என்னோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவை லைக் வந்து ஜேவைபியில் வந்து அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பார்க்குறப்போ வந்து பல இடங்களில் வந்து எனக்கு வந்து எமோஷ்னல் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாகவே எமோஷ்னலாகிற ஒரு ஆள் தான் நான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்கச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் வலிக்கும், அப்படியே அழுவார், கண்ணீராக ஊற்ற தேம்பி அழுவார். நாங்களாம் பயங்கரமாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் நமக்கு புரியாது இல்லை, டிவி பார்க்குறப்போ ஒரு அம்மாவை பற்றி வரப்போ இல்லை வந்து தங்கச்சியை பற்றி வரப்போ ஒரு எமோஷ்னல் பயங்கரமாக ஒர்க் ஆகும் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த
இந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப உட்காந்து நான் அழுதுன்னு இருக்கிறேன் நான். இப்போ தான் தெரியுது. ஸோ வந்து படங்களில் இருக்கிற அம்மாக்களில் இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோட வந்து ஒன்றி போகுது, அது வந்து எவ்வளவு பயங்கரமாக வந்து எமோஷனல் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபேபி படத்து மூலமாக நான் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணேன். இந்த என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு டேர்ம் உருவாயிடுச்சு, இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஓடிடி தளங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, எங்களுடைய ரசிகர்கள் வேற, எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோடு அணுகிறாங்க, எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க. அதாவது முன்னாடி இப்போ அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலன்னாங்க, வேணானாங்க. அதுலேருந்து வந்தவன் தான் நான். அட்டகத்தி படத்தின் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு இருக்கிறேன். பல பேருக்கு பிடிக்கல படம். அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது மக்களுடைய ரசனை இப்படி தான், இந்த மாதிரி இருக்காது, இந்த படங்கள்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து வேற ஒரு டைமாக மாறிச்சு. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபேபியும் அந்த மாதிரியான பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நான் ஷூராக சொல்கிறேன், டெஃபினட்டாக அந்த முன்னுரிகளை உடைச்சி இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காரணம் வந்து ஊர்வசி அம்மாவோட ஆக்டிங். அவங்கள பற்றி நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவங்க வந்து ரொம்ப பயங்கர இயல்பா இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு சென்னை ஸ்லாங்க எப்படி இவங்க இயல்பாக இப்படி பேசியிருக்காங்க. அந்த சென்னை மனிதர்களுடைய சுவாபம், அந்த உடல், அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுறது, அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு ரியலாக சென்னையில் இருக்கிற ஒரு 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 பாட்டியை, ஒரு அம்மாவை, எங்கள் அம்மாவை பேசுகிற நிறைய வார்த்தைகள் இந்த படத்தில் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. சுரேசனோட அம்மா பேசுகிற வார்த்தைகளை நிறைய நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க. அவ்வளோ இயல்பாக இருந்தது. பல காட்சிகள் இருக்குது. குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நீதிமன்றத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து வெளியே உட்காந்துக்கிறப்போ வந்து, பா கொஞ்சம் பானிபூரி வாங்கினேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவன் தினேஷ் ஓடி போய் வாங்கிட்டு வருவான். வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே உடனே, பா அந்த சோளம் கொஞ்சம் வாங்கினேன், திரும்ப எழுந்து ஓடுவானுங்க. அப்புறம் திரும்ப ஒன்று கேட்குறப்ப வந்து தினேஷை யாரோ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், மா என்னம்மா நீ சும்மா ஏதாவது கேட்டுனே இருப்பியா அப்படின்னு சொன்னோடனே உடனே அம்மா சொல்லுவாங்க, டேய் நீங்கள் குழந்தையா இருப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தல, என்னைக்காவது நான் வந்து ஏடா நீங்கள் சும்மா கேட்டுன்னு நான் சொன்னேன்னா, இன்னைக்கு அம்மா நான் கேட்குறேன் போய் வாங்கினாங்கடா அப்படின்னுவாங்க. ஸோ அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இருக்குது இல்லை, அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் அது. ஏன்னா தான் பெத்த பிள்ளைகளை வந்து குழந்தையா பார்த்து பெரியவனா ஆனதுக்கப்புறம் எல்லா அம்மாக்களும் குழந்தையா மாறுறாங்க. அந்த குழந்தையா மாறுற அம்மாக்களை வந்து நம்ம கவனிக்காம விடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தையாகிற அம்மாவை அவ்வளவு தத்ரூபமா அச்சு அசலா வந்து ஒரு பிரதி எடுத்து அந்த காட்சி, நான் அந்த சீன் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி சீனு, அதை பார்த்தோன்னே பயங்கர எமோஷனல் ஆயிட்டேன். இப்படி ஒரு சீனை வந்து இவரால் வந்து வைக்க முடிஞ்சது. அந்த யோசனை இருக்குல்ல, பயங்கரமான யோசனை. அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம், அந்த குழந்தையாகிற தருணத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அம்மாக்களை கரம் பிடித்து நம்ம வந்து அழைத்து செல்ல வேண்டிய ஒரு வேலையை, ஒரு விஷயத்த வந்து இந்த படம் வந்து பயங்கர சாலிடா பேசியிருக்கு. அதுல வந்து அந்த ஊர்வசியமோட ஒர்க் பயங்கரமா இருந்தது. தினேஷ், அந்த மாறன் அண்ணா வந்து தினேஷோட ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த மாறன் வந்து நிறைய காமெடியா நடிச்சிட்டு இருந்தவர். அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காரு. ஒரு புதிய ஒரு நடிப்பு பயணத்தை வந்து இந்த படத்துல வந்து அவர் தொடர்றாரு அப்படின்றத வந்து நான் ரொம்ப பெருமையா நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து இதுல நடிச்சிருந்த எல்லாருமே வந்து பானு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து மெலடி ரொம்ப நல்லா பண்ணியிருந்து, அந்த இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து ரொம்ப சிம்பிளா, சந்தோஷ் நாராயணுக்கு எப்படி வந்து ஒரு அட்டகத்தி வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு தொடக்கமா இருந்ததோ, அதே மாதிரி வந்து பிரிட்டோவுக்கு வந்து இந்த படம் வந்து நிச்சயமான ஒரு தொடக்கமா இருக்கும். அண்ட் எடிட்டர் எல்லாருமே, ராம் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப எமோஷனலா பேசினா, அவனை பார்த்தாலே ஒரு முரடு மாதிரி இருக்கிறான். ஆனா வந்து அவ்வளோ ஒரு எமோஷனல வந்து அவனுடைய உடம்புக்குள்ள வந்து வச்சிருக்கான் ஏகன். அண்ட் வந்து இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்த அதித்தி ஆனந்தை பத்தி நான் பேசி ஆகணும். அண்ட் வந்து அதித்தி வந்து காலா படத்தின் மூலமாக என்னை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க வந்து என் கூட வந்து சேர்ந்து படம் பண்ண வந்தாங்க. தனுஷோட படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர். அவங்க ஹிந்தியில் பாலிவுட்டில் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 படம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அந்த 5 படத்தில் வந்து சுரேஷ் அண்ணா படமும் இருந்தது. அண்ட் அந்த படத்தை வந்து அவங்க அந்த கதை கேட்டு அந்த ஒர்க் பண்ணி இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்து இன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பார்த்தீங்களா அதித்தி ஆனந்த் அண்டு விஸ்டா
விஷன் அபய்க்கும் இந்த டைமில் வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெரிய பெரிய சப்போர்ட்டிவாக அவங்க இருந்திருக்காங்க எங்களுடைய எல்லா, ஏன்னா விஸ்டாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யார்கிட்ட கேட்பாங்களே, ரஞ்சித் மாதிரி ஒரு ஆள் கிட்ட வந்து ஒர்க் பண்ண அப்படின்னு கேட்குறப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆள் சொல்லிட்டு ரஞ்சித் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து நமக்கு எதிராக நிறைய கருத்துக்களோடு இருக்கிறாங்களே. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரஞ்சித் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்க, இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் மீறி விஸ்டா விஷன் வந்து என் கூட வந்து அதித்தி ஆனதோட சேர்ந்து வந்து என் கூட வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய படம் என் கூட வந்து ஒர்க் பண்ண அவங்க தயாராக இருக்கிறாங்க. அண்ட் டிசைன் பிரத்தோல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய பெஸ்ட் ஒர்க் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு பிடித்த, ஊடகங்களுக்கு பிடித்த, எல்லாருக்குமே பிடித்த ரொம்ப அற்புதமான ஒரு எமோஷனலான படமாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். அண்ட் இது குறிப்பாக இந்த படம் தியேட்டர் அனுபவத்துக்காக எடுக்கப்பட்டது. தியேட்டரில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி தியேட்டரில் வந்து அந்த படத்தை பார்த்து நம்முடைய உணர்வுகளை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும், கொண்டாடணும் அப்படின்ற விருப்பத்தோடு எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து இது வந்து படம் பார்க்கணும். உங்களுக்கு விருப்பமான தியேட்டர்களில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்கள் வந்து வரணும், பெரிய ஆதரவை எங்களுக்கு தரணும், தொடர்ந்து நல்ல சினிமாக்களை தமிழ் சினிமாவில் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். உங்களுடைய பெரிய ஆதரவுக்கும் பெரிய வாழ்த்துக்களுக்கும் பெரிய நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. ஜெய்பீம். தேங்க்யூ.